Hi friends, welcome to Reshma Lifestyle Vlogs. இன்னைக்கு நம்ம சில்லி பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? Now let's get into the video. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லெஃப்ட் ஓவர் பரோட்டாஸ் வந்து 5 பரோட்டாஸ் நான் எடுத்திருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். தென் ஆனியன்ஸ் 3 medium size onions, 3 tomatoes and 1 medium size capsicum and ginger garlic paste 2 spoons and ketchup, tomato sauce, curry leaves, green chili, coriander leaves and spices. Spicesல chili powder, coriander powder, garam masala, pepper, salt, oil and இதெல்லாம் எடுத்துக்கணும். ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் வந்து நான் 4.5 ஸ்பூன்ஸ் ஊற்றிக்கிறேன். தென் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீட் ஆகிடுச்சதுக்கப்புறம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். சீக்கிரமாக அது சாட்டே ஆயிரும். சீக்கிரமாக சாட்டே ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் 1 by 1 ஆட் பண்ணணும். நல்லா சாட்டே பண்ணிக்கணும். கொஞ்சம் ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு சாட்டே கொடுத்துட்டு இதுக்கு நல்லா வணக்குங்க. வணக்கி முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். அது போட்டுட்டேன். அதை நல்லா சாட்டே பண்ணிக்கணும். நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். நெக்ஸ்ட் க்ரீன் சில்லி வந்து ஒரு சில்லி எடுத்திருக்கேன். அதை அப்படியே ரஃபாக சாப் பண்ணி போட்டுக்கணும். அதை அப்படியே சாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கேப்சிகம் மீடியம் சைஸ் எடுத்துருக்கோம்ல, அதை இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஒரு கிண்டுக்கணும். தென் இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன் அண்ட் கொரியாண்டர் பவுடர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது போட்டுட்டு நல்லா ஒரு ஸ்டிர் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். மசாலாஸ் நல்லா அதில் மிக்ஸ் ஆகணும். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கணும். பெப்பர் பவுடர் போட்டு இப்போ நல்லா மசாலாஸ் எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கணும். வணக்கி முடிச்சுட்டு இப்போ வந்து டொமேட்டோஸ் ஒரு 3 டொமேட்டோஸ் மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ டொமேட்டோஸ் ஆட் பண்ணதுமே அது கொஞ்சம் நல்லா தண்ணி விடும். அந்த அடி பிடிக்கிறதெல்லாம் சரியாயிடும். அதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக நம்ம ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கிண்டிட்டு சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொஞ்ச நேரம் டொமேட்டோஸ் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சிடணும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கிண்டிக்கலாம். டொமேட்டோஸ் நல்லா சாஃப்டாக வணங்கணும். அது வணங்குற வரைக்கும் நம்ம ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலக்கிக்கலாம். டொமேட்டோஸ் நல்லா இப்போது கொஞ்சம் சாஃப்டாகிடுச்சு, வணங்கிருச்சு ஃபுல்லாக. இப்போ இந்த டொமேட்டோ கெச்சப்பும் அதிலோட சேர்ந்து நல்லா டேங்கியாக இருக்கும். இதில் நல்லா செம்மையாக இருக்கும். ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த லெஃப்ட் ஓவர் சப்பாத்திலையும் இதே மாதிரி ட்ரை பண்ணுவேன். ரொம்ப செம்மையாக இருக்கும். ரெசிபி சூப்பராக இருக்கும். மவுத் வாட்டரிங்காக இருக்கும், எம்மியாக இருக்கும் டேஸ்ட்டு. சப்பாத்திலையும் இதே டேஸ்ட்டு தான் வரும். பரோட்டாஸில் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாட்டர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அது கொஞ்சம் நல்லா லிக்விடாக இருக்கும் கொஞ்சம். அதனால் அது அப்சர்வ் ஆகி நல்லா பரோட்டாஸ்லாம் ஹார்டாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாயிரும். இப்போ நம்ம சால்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு டேஸ்ட்டு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு கலக்கிட்டு இப்போது பெப்பர்ஸ் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். க்ரஷ் பண்ணியாச்சு. இப்போ பெப்பர்ஸ் சீசனிங் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டிர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா கலக்கிட்டு இப்போ பரோட்டாஸ்லாம் ஆட் பண்ணுற டைம் பரோட்டாஸ்லாம் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஹீட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இது குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போது ஒரு கலக்கிடணும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுக்கணும். இதுக்கு அந்த மசாலாவோட அந்த பரோட்டா நல்லா பிளெண்ட் ஆகணும். பிளெண்ட் ஆயிடுச்சுன்னா
பார்க்கும்போதே தெரியுது மசாலாஸ்லாம் எல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு நம்ம போட்டது. ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு கலக்கிட்டு ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ மசாலாஸ் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. டொமேட்டோஸ் எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. பரோட்டாஸில் நல்லா அந்த மசாலாலாம் ஒட்டிக்கிச்சு. கொஞ்சம் ஒரு 2 minutes கவர் பண்ணிக்கலாம். லிட் கவர் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஃபைனலி கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. இப்போ ஃபைனலி நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் பார்த்துட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தான் கொரியாண்டர் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ரொம்ப மவுத் வாட்டரிங்காக இருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர்